3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சிக்கந்தர் படத்தில் வந்து சல்மான் கான் வந்து ஒரு 10 மணிக்கு வந்தார், 11 மணிக்கு வந்தார், லேட்டாக வந்தார். அதனால தான் என்னால் சரியாக படம் எடுக்க முடியல. அப்புறம் வந்து எனக்கு ஹிந்தி தெரியல, அதனால தான் எனக்கு சரியாக படம் எடுக்க முடியல. இப்படிலாம் முருகதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார். அது காரணம் என்னென்னா, அந்த படம் சிக்கந்தர் வந்து ஒரு பெரிய தோல்வி படம். அதாவது பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் வந்து சிக்கந்தர். சல்மான் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் லேட்டாக வந்ததுனால தான் அந்த படம் தோல்வி படமாச்சு, ஓகே ரைட்டு. அவர் வந்து அதுக்கப்புறம் மதராசின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறிடுச்சு. நாளை பின்ன நடிக்க வரவே மாட்டாங்க. யாருமே வந்து தமிழ் இயக்குநர்களை நம்பி நடிக்கவே வர மாட்டாங்க. இப்போ ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் சும்மா டம்மியாக ஒரு கேமியோவில் சும்மா ஒரு நடக்க வச்சு ஓட விட்டு ஆட விட்டு பாட விட்டு அனுப்பிச்சிங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து எதையுமே சரியாக பயன்படுத்திக்கிறோம். எல்லாமே இருந்தும் எதையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த தோல்வி வருது. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்கார் மூவிஸோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எல்லா ஊர்லேயும் பிக் பாஸ் போயிட்டு இருக்கு, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து சிக்கந்தர் படம் நடிச்சிங்க, அது போகாதது காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாவா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் தான் காரணம், ஆனால் நான் தான் லேட்டாக போனேன், நான் தான் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து மதராசி பண்ணார் சிவகார்த்திகேயன் வச்சு, அது பயங்கரமாக ஹிட்டாச்சு, நல்லா பிளாக் பஸ்டர் ஆகி தேட்டரே பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சர்க்காசமாக சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரை உலகிலே இது ஒரு போட்டியாக மாறிடாதா, இல்லைனா எதிரெதிராக நிற்கிற மாதிரி ஆகிடாதா? இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இல்லை, ஒரு இயக்குனர் அவரை நம்பி தான் அந்த ஹீரோ வந்து அந்த படத்தில் நடிக்கிறாங்க. எல்லா படமே பார்த்தீங்கன்னா இயக்குனர் கையில் தான் இருக்குது. என்னதான் நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த இயக்குனருடைய கதை, அந்த இயக்குனருடைய மேக்கிங், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த படமே இருக்குது. அந்த படம் வெற்றி அடையுதா தோல்வி அடையுதாங்கிறது முழு பொறுப்பு வந்து இயக்குனருக்கு தான். அப்படி இருக்கும்போது சல்மான் கான் வந்து ஒரு பாலிவுட்ல வந்து பெரிய ஸ்டார். அதாவது வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார், நம்பர் 1 ஸ்டார்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சல்மான் கான் ஒரு பெரிய நடிகர். அவர் வந்து முருகதாஸை நம்பி, முருகதாஸ் ஒரு நல்ல இயக்குனர், நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை கொடுப்பார், நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் சல்மான் கான் வந்து முருகதாஸ்க்கு தேதி கொடுக்குறாரு. சிக்கந்தர் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. சிக்கந்தர் படத்தில் வந்து சல்மான் கான் வந்து ஒரு 10 மணிக்கு வந்தார், 11 மணிக்கு வந்தார், லேட்டாக வந்தார். அதனால தான் என்னால் சரியாக படம் எடுக்க முடியல. அப்புறம் வந்து எனக்கு ஹிந்தி தெரியல, அதனால தான் எனக்கு சரியாக படம் எடுக்க முடியல. இப்படிலாம் முருகதாஸ் வந்து சொல்லியிருக்கிறார். அது காரணம் என்னென்னா, அந்த படம் சிக்கந்தர் வந்து ஒரு பெரிய தோல்வி படம். அதாவது பாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் வந்து சிக்கந்தர். ஸோ சல்மான் கான் அதில் ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னும் போது அந்த பொறுப்பை வந்து முருகதாஸ் வந்து தட்டி விட பார்க்குறாரு. முருகதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தோல்விக்கு காரணம் சல்மான் கான் தான் அப்படிங்கிறாரு. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு படம் வெற்றிக்கும் ஒரு படம் தோல்விக்கும் அந்த இயக்குனர் தான் காரணம். அந்த இயக்குனர் தான் அந்த வெற்றி தோல்விக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். இதுதான் உண்மை. ஸோ ஹிந்தி தெரியாதுன்னும் போது நீங்கள் ஏன் ஹிந்தி படம் எடுக்கிறீங்க? ஹிந்தி தெரியாது இல்லை உங்களுக்கு? அப்போ ஹிந்தி தெரியாது போடாது. அது என்னமா? அது ஹிந்தி தெரியாது போடாது, ஹிந்தி தெரியாது போடான்ட்டு போக வேண்டியதானே. ஹிந்தி படம் ஏன் எடுக்க போனீங்க? அப்போ ஹிந்தி படம் எடுக்க போனால் உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்னு எடுக்க போறீங்க, நல்ல பேர் கிடைக்கும்னு எடுக்க போறீங்க, நல்ல புகழ் கிடைக்கும்னு எடுக்க போறீங்க. ஸோ அப்படி எடுக்க போயிட்டு அந்த படத்தை நீங்கள் சரியாக எடுக்கல, நீங்கள் அந்த கதையை சரியாக எடுக்கல, அந்த படத்தை நீங்கள் சரியாக இயக்காம அந்த படம் தோல்வியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த எப்படி சொல்லுது, அந்த கெட்ட பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் காரணம் இல்லை அப்படின்றது வந்து தப்பிச்சு வெளில வர்றதுக்காண்டி பண்ணுறீங்க. ஸோ அப்படி வந்து சல்மான் கானை வந்து பிளேம் பண்ணியிருக்கார் முருகதாஸ். இது வந்து சல்மான் கானுக்கு வந்து தெரிய வந்திருக்கும், நிச்சயமாக தெரிய வந்திருக்கும். இங்கே கோலிவுட்டில் என்ன நடக்குதுங்கிறது பாலிவுட் ஸ்டார்ஸ்க்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் வந்து அந்த படம் தோல்வி படம் ஆச்சுன்னு அந்த படத்தினுடைய இயக்குனர் முருகதாஸ் சொல்லியிருக்காரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது சல்மான் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் லேட்டாக வந்ததுனால தான் அந்த படம் தோல்வி படம் ஆச்சு, ஓகே ரைட்டு. அவர் வந்து அதுக்கப்புறம் மதராசின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறிடுச்சு. அதாவது வந்து தியேட்டரில் வந்து கலெக்ஷனை அள்ளி குவிச்சிருச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு வந்து
கோடிகளில் வந்து பணத்தை கொட்டிருச்சு Okay. அப்படின்னு நக்கலாம் நையாண்டியா அந்த பதில வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து யாரா இருந்தாலும்மா ஒரு நடிகர், அவர் பெரிய நடிகர், ஒரு இயக்குனர் வந்து அந்த படத்தை அவரை வச்சு எடுத்துட்டு அவரை அந்த நடிகர் அந்த இயக்குனர் நம்பி தேதி கொடுக்குறாரு. படத்தை முடிச்சு அந்த படம் சரியா போலைன்னொன்னே பொறுப்பை தட்டி விடுறது இருக்கு பார்த்தீங்களா, Okay. அதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ முருகதாஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க சிக்கந்தர் படத்தினுடைய தோல்விக்கு சல்மான் கான் தான் காரணம், லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படிங்கிறாரு. அப்போ தர்பார் படம் எடுத்தார் இல்லையா, தர்பார் படம் எடுக்கும்போது அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த படத்தில் நடித்தார். அதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ரஜினி கிடைச்சிச்சுன்னா அந்த படத்தை எல்லாமே ஹிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ரஜினியோட ஒர்க் பண்ண பேட்ட படத்தை ஹிட் பண்ணி கொடுத்தாரு. நெல்சன் வந்து ஜெயிலர் படத்தை ஹிட் பண்ணி கொடுத்தாரு. அதன் காரணமா இப்போ வந்து ரஜினி வந்து ஜெயிலர் 2 வந்து நெல்சனோட பண்றாரு. லோகேஷ் கூட வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸ் அந்த படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. கோலியை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்கள் நிறைய இருந்தா கூட படம் வந்து கமர்ஷியலா ரஜினிக்கு எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமா மாற்றி காமிச்சிட்டாரு. பெரிய வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால சின்ன சின்ன விமர்சனங்கள் இருந்துச்சே தவிர போட்ட காசை எடுத்து கொடுத்துட்டாரு. புரியுது உங்களுக்கு? ஒரு அட்ர ஃபிளாப்பு, ஒண்ணுமே இல்லை, ஓடவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ முருகதாஸ் ரஜினியோட ஒர்க் பண்ணப்ப ரஜினியவே சரியாக யூஸ் பண்ணல. ரஜினி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறதே முருகதாஸ் தெரியல. ஸோ அந்த தர்பாருங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளாப், அட்ர ஃப்ளாப், ஒரு பைசா கூட தேராதுங்கிற அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து நஷ்டமாக்கி கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு ஸ்பைடர்னு ஒரு படம் பண்ணாரு. தெலுங்குல போய் வந்து மகேஷ் பாபு, அவர் அங்கே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு, கிட்டத்தட்ட நம்ம விஜய் மகேஷ் பாபு 2 பேரும் ஈக்குவல், அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. அவரை வச்சு ஸ்பைடர்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படமும் பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு. அதுக்கு என்ன காரணம்? அப்புறம் சிக்கந்தர்னு எடுக்கிறாரு. அந்த சிக்கந்தரும் தோல்வி படம் ஆயிடுச்சு. இப்போ மதராசி படம் நீங்க பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து முருகதாசன் நம்பி தேதி கொடுத்தாரு. ஸோ மதராசி படம் ஒரு வெற்றி படமா? மதராசி படம் வந்து ஒரு பெரிய தோல்வி படம். அதாவது அந்த தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெரிய நஷ்டம். முதல் 2-3 நாள் ஓரளவுக்கு ஓடிச்சே தவிர மொத்தத்தில் அது வந்து பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தின படமா போச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? அதாவது முருகதாஸ் தன்னை அப்டேட் பண்ணிக்கல. முருகதாஸ் தன்னை வந்து இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து தன்னை மாத்திக்கிறதுக்கு விரும்பல, மாத்திக்க முடியல, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். சோ அப்படி இருக்கும்போது பழிய வந்து ஹீரோஸ் மேல தூக்கி போறது நியாயம் இல்ல. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி அவர் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு அவர் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சல்மான் கான் அவர் சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவரு ஒரு பெரிய நடிகர் தான். சோ இந்த 4 நடிகர்களை வச்சு நீங்க தொடர்ந்து தோல்வி படம் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய தோல்விக்கு வந்து நடிகர்கள் தான் காரணம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்கு, இப்படி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு அதற்கு அவர் எதிராக பேசியிருக்காருன்னும் போது அது எதிராக மாறிடாதா? நம்ம தமிழ் சினிமா ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இல்லப்பா அவங்க படத்தில் நடிக்கக்கூடாது, நடிச்சா ஓட மாட்டேங்குது, இல்லை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, எல்லாம் படத்து சரியா ஓடலாம் நம்ம மேலே திருப்பி விடுறாங்கன்னு மாதிரி நிறைய விமர்சனம் அப்படி மாறிடாதான்ற ஒரு பயம் இருக்குல்ல சார்? நீங்க ஹிந்தியை பொறுத்த வரைக்கும், பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கோலிவுட் ஆளுங்க, டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் யாரையுமே வந்து பெருசா வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு உள்ள பிரச்சனை இல்லை. இது வந்து பாலச்சந்தர் ஹிந்தி படம் எடுக்க போனாரு. அவர் வந்து பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு. புரியுது அவங்களுக்கு? அவராலையும் வந்து ஹிந்தியில தொடர்ந்து சக்சஸ் பண்ண முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரத ராஜா வந்து ஹிந்தி படம் எடுக்க போனாரு. அவராலையும் தொடர்ந்து சக்சஸ் கொடுக்க முடியல. பாக்கியராஜ் வந்து ஹிந்தி படம் எடுக்க போனாரு. அவராலையும் தொடர்ந்து சக்சஸ் கொடுக்க முடியல. அந்த காலத்துல இருந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ வந்து நம்மளுடைய இயக்குனர்கள் வந்து எடுக்கிற படங்கள் 1-2 படங்கள் பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அட்லி கொடுத்தாரு இல்லையா, ஜவான் கொடுத்தாரு, 1000 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருச்சு. அதெல்லாம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஆனா பொதுவா வந்து நம்மளுடைய இயக்குனர்களை வந்து பாலிவுட் ஸ்டார்ஸ் வந்து பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. 1-2 படங்களுக்கு நல்ல இயக்குனர்களை தேர்ந்து வந்து தேதி கொடுப்பாங்க. அந்த இயக்குனர்கள் அங்க போய் படம் பண்ணும் போது அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து வெற்றிகளை அவங்களால கொடுக்க முடியாது. தோல்விகள் வர ஆரம்பிச்சோன்னா திரும்பி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துருவாங்க. இது பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான். ஸோ இதுல வந்து எந்த காலத்திலயுமே வந்து நம்ம தமிழ் நடிகர்களையோ இல்ல வந்து தமிழ் இயக்குனர்களையோ பெரிதளவுல அவங்க அங்கீகரிச்சதே கிடையாது. பெரிதளவுல அவங்க அங்கீகரிச்சது யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மான் ஒரு தமிழ் இசையமைப்பாளர், தமிழ்ல அறிமுகமான ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இசையமைப்பாளர். ஆனா அவருடைய திறமையை அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அவங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹிந்தி படத்துக்குலாம் பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பல படங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைப்பாளராக இருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் ஒரு பெரிய வெற்றி கொடியை நாட்டினார் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பெருசா வந்து நம்ம தமிழ் ஆட்கள் உள்ள போய் சஸ்டெயின் பண்ணி, அதாவது வந்து தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள் வந்து இப்ப தமிழ்ல வந்து ஒரு பாரத ராஜா சார் ஒரு 15-20 படம் எடுத்திருக்காரு.
பாலச்சந்தர் சார் ஒரு 80 படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க ஹிந்தியில கொடுத்ததா சரித்திரமே இல்லை. ஓகே ஓகே சார். இப்போ இதுல வச்சு பாத்தீங்கன்னா அடுத்ததா லோகேஷ் கனகராஜ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆமீர் கான் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா கூலி படம் வந்ததுக்கு அப்புறமா அவர் நடிப்பாரான்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா சில இப்ப அட்லி மட்டும் எப்படி அங்க போயிட்டு வின் பண்ண முடியுது, அவரோட படம் மட்டும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது இல்ல சார்? இது நீங்க எப்படி பாக்குறீங்க? லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் அமீர் கானை கூப்பிட்டு வந்து கேமியோ அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அதாவது வந்து கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு காட்சி, அந்த காட்சியில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து அமீர் கான் இறங்குற மாதிரி ஒரு நாய் பிடிச்சிட்டு வர மாதிரி காமிச்சு ஏதோ ஒரு ஒரு கூர்கா கேரக்டர் மாதிரி வந்து அமீர் கானை சித்தரித்து அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. இதுதான் உண்மை. உண்மைங்கிறது இதுதான். ஆனால் அமீர் கானுக்கு நிச்சயமா அதில் வருத்தம் இல்லாமலாம் இருக்காது. லோகேஷ் கனகராஜ் வந்து அமீர் கான்கிட்ட கதை சொல்லும் போது இந்த படம் எடுக்கும் போது இந்த மேக்கிங் இதெல்லாம் பார்த்துட்டு படம் நல்லா தானே எடுக்கிறாரு, இவரோட நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர ஆகஸ்ட்ல, அதாவது வந்து இந்த ஆகஸ்ட் தான் நினைக்கிறேன், வர ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அமீர் கானோட சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறது அவரே சந்தோஷமா சொன்னாரு. ஸோ கூலி படத்தை நிச்சயமா அமீர் கான் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம பயன்படுத்திட்டாரே, இப்படி இவ்வளோ அவரும் பெரிய பாலிவுட் இல்லையா, எவ்வளவு லகான்லாம் எப்படி படங்கள் அடிச்சிருக்காரு, அவர் 2000 கோடி எல்லாம் தாண்டின ஒரு ஸ்டார், அவரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கதாபாத்திரத்தை கொடுத்து, கதாபாத்திரமே கிடையாது, அது ஒரு கேரக்டரே கிடையாது, அது ஒண்ணுமே கிடையாது, அது கடைசியில வந்து அமீர் கானை கூட்டு வந்து கேவலப்படுத்தினது தான் மிச்சம். இதெல்லாம் அமீர் கான் பார்த்துட்டு மறுபடியும் வந்து அவரோட சேர்ந்து நடிப்பாரா அப்படின்னா நிச்சயமா நடிக்க மாட்டார், நிச்சயமா நடிக்க மாட்டார். அதாவது ஒரு நடிகனை நீங்க வேறு மாநிலத்திலிருந்து கூட்டு வரீங்க, அந்த நடிகன் வந்து அங்க வந்து ஒரு டாப் ஸ்டாரா இருக்காரு, அதாவது அமீர் கான் ஆகட்டும், சிரஞ்சீவி ஆகட்டும், உபேந்திரா ஆகட்டும், யாராகட்டும், அங்க வந்து நீங்க பெரிய நடிகரா இருக்கிறதுனால தான் ஒரு பேன் இண்டியா படமா அதை மாற்றணுங்கிறதுக்காண்டி பெரிய பெரிய நடிகர்களை உள்ள கூட்டு வரும்போது சின்ன லெவல்லையாவது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி கதாபாத்திரங்களை அமைக்கணும். அதை அமைக்காம வந்து பெரிய பெரிய நடிகர்களை வந்து பல மாநிலங்கள்ல இருந்து கூட்டு வந்து தமிழ் படங்களை நடிக்க வச்சு கேவலப்படுத்தும் போது இது வந்து ஒரு பிளாக் மார்க்கா மாறிடும். அடுத்தடுத்து நீங்க வேற யாராவது நடிகர்களை தேடி போனீங்கன்னா அவங்க வந்து வரமாட்டாங்க. இப்ப சஞ்சய் தத் எடுத்துக்கிட்டீங்கன்னா லியோ படத்துல வந்து நடிச்சாரு, அவருமே பாத்தீங்கன்னா சின்ன கதாபாத்திரத்துல ரொம்ப கேவலமா அவரை நடிக்க வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உபேந்திரா என்னாச்சு கூலி படத்துல? உபேந்திரா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய டைரக்டர் எங்க கன்னடத்துல, அவரை கூட்டு வந்து இங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, ஒரு பீம்பாய் மாதிரி ஒரு கேரக்டர், என்னமோ ஒரு அடியால் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்க கூப்பிடும்போது வருவாங்களா? ஸோ இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் இயக்குநர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. பேன் இண்டியா படம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து கண்டதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பு. இதனாலதான் இந்த தோல்வி வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பெரிய வெற்றி படமாக வேண்டியது தோல்வி படமா மாறிடுது. ஒண்ணுமே இல்லைங்க, நான் சொல்றேன், ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், கூலியில ரஜினி தான் ஹீரோ, ரஜினி நடிச்சாலே ஓடுமே படம், நீங்க எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, அதை அவங்களால கொடுக்க முடியல, அப்புறம் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறது தப்பு தானே. இதை தொடர்ந்து செய்யறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்ப நீங்க அட்லி அவர் மட்டும் எப்படி வெற்றி அடைகிறார் அப்படின்னா, அட்லியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கு ஒரு சிலர் வந்து அந்த பல்ஸை வந்து கரெக்டாக பிடிப்பாங்க. அதாவது வந்து கமர்ஷியல் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவுடைய பல்ஸை பக்காவா பிடிச்சிங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எஸ்பி முத்துராமன் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல் டைரக்டர். அவர் ரஜினியை வச்சு, கமலை வச்சு, எல்லாரையும் வச்சு எடுத்திருக்கிறாரு. ரஜினி கமலை எல்லாம் வச்சு தொடர்ந்து வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்திருக்கிறாரு. அது காரணம் என்னன்னா அந்த கமர்ஷியல் ஃபார்முலாவை கரெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவார் எஸ்பி முத்துராமன் டைரக்டர். அதே மாதிரி அட்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து எது வந்து சக்சஸ் ஆகும், என்ன வந்து நம்ம பண்ணா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், என்ன வந்து மசாலால இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி எப்படி ஒரு படத்தை வந்து வெற்றி படமா ஆக்கணும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இயக்குனருக்கு வேணும். அது அட்லி கிட்ட இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ்ல எடுத்த படங்களே பாருங்களேன், விஜய் வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஷாருக் கானை வச்சு அந்த ஜவான் படமும் கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ட் பண்ணி. இப்போ வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல பட்ஜெட்டே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நடக்குது? காரணம் என்னன்னா ஒரு நடிகரை, அந்த நடிகரை எப்படி பயன்படுத்தணும்,
அந்த நடிகருடைய ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இந்த படத்தை மொத்தமாக வந்து ஒரு வெற்றி படமாக மாற்றணும்னா என்னென்ன அந்த படத்துக்குள்ளே வைக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லேருந்து, பாட்டுலேருந்து, டான்ஸ்லேருந்து, ஃபைட்லேருந்து வைக்கணும், அது எந்த மீட்டரில் வைக்கணும், இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு இயக்குனராக அட்லி இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அட்லிக்கு வந்து தொடர்ந்து சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே சார். இப்போ இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கூலியில வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அவ்வளோ கேஸ்டிங் கூட்டு வந்து அப்படின்ற ஒரு பேச்சு போயிருந்துச்சு. இப்போ இந்த இஷ்யூவும் போயிட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவர் பேஸ் பண்ணி அப்படின்னும் போது நாலு பேர் நடிக்க வருவாங்களா, அந்த கொலாபரேஷன் நடக்குமா, பாலிவுட்ல இருந்து நம்ம கோலிவுட் அப்படின்ற கொலாபரேஷன் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு சார். அது நடக்குமா அடுத்தடுத்து வரும்போது, இல்ல எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? இல்லை, நாலு பேர் நடிக்க வரவே மாட்டாங்க. யாருமே வந்து தமிழ் இயக்குனர்களை நம்பி நடிக்கவே வர மாட்டாங்க. இப்போ ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்க வந்து சின்ன Waste சின்ன பண்றீங்க. கதாபாத்திரங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாம சும்மா சும்மா ஆட வச்சு டம்மியா ஒரு போக கேமியோல சும்மா ஒரு நடக்க வச்சு ஓட விட்டு ஆட விட்டு பாட விட்டு அனுப்பிச்சிங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. ஓகே. அதாவது வந்து நீங்க இன்னொரு லாங்குவேஜில் இருக்கிற ஸ்டார்ஸை கூட்டு வந்து நீங்க நடிக்க வைக்கும் போது அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். அப்படி கதை உங்களால எழுத முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க வந்து ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, அஜித் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க, கமல் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க போது அவங்களே டாப் ஸ்டார்ஸ், ஓகே. அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். அவங்களுடைய படத்துல வந்து நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? மற்ற நடிகர்களுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து படம் எடுத்து அவங்களுடைய கதையை வந்து நீங்க ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பேன் இண்டியான்ற ஃபார்முலா இருக்கு பார்த்தீங்களா, அதுவே எனக்கு தெரிஞ்சு தப்பான ஃபார்முலா. அதாவது வந்து நம்ம ஒரு கதையை வந்து முதல்ல வந்து அழுத்தமா திருத்தமா நம்ம வந்து எழுதிட்டு அந்த கதைக்கு கதாபாத்திரத்துக்கு யார் தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து தேர்வு செய்து நீங்க நடிகர்களை புக் பண்ணி நீங்க படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும், அந்த படம் வந்து வெற்றி படமாகவும் மாறும், அந்த படம் வந்து லாபமான படமாகவும் மாறும். நீங்க வந்து அதை மிகப்பெரிய ஜெயிண்ட் படமா மாற்றணும்னு ஆசைப்படுறீங்க. அதாவது வந்து இந்த ஒரு படத்தை வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணணும், பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உள்ளே போடுறீங்க, பட்ஜெட்டை வந்து பெரிய லெவலில் ஏற்றுறீங்க, பட்ஜெட்டை வந்து ஊதுறது. அதாவது வந்து எப்படின்னா, ஒரு ஆர்கானிக்கா ஒரு விஷயம் பெருசாகுது அப்படின்றது வேற, ஊதி பெருசாக்குறது. நீங்க ஒரு பலூன் இருக்குல்ல, அதை வந்து நீங்க ஊதுனீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெடிச்சிடும். அதான ரியாலிட்டி. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்து நீங்க உங்களுடைய கற்பனை திறன் வந்து ஒரு லெவலுக்கு நீங்க நிறுத்துங்க. அதாவது ஒரு படம் அப்படின்னும் போது இந்த படத்துக்கு இதுதான் பட்ஜெட்டு, இந்த நடிகருக்கு இதுதான் வந்து பட்ஜெட்டு, இந்த நடிகருக்கு இதுதான் வியாபாரம், இந்த நடிகருக்கு இதுதான் வந்து திருப்பி பணம் ஒரு கலெக்ட் ஆகி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படம் எடுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கால்குலேஷனில் நீங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி? இப்போ லோகேஷை பொறுத்த வரைக்கும், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். லோகேஷை பொறுத்த வரைக்கும் கூலி படத்துக்கு 50 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்குறாங்க லோகேஷ்க்கு. ஓகே, ரஜினிகாந்த் படம் அது வந்து ஒரு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, அனிருத் மியூசிக்கு, பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால அது வந்து நடந்துச்சு அன்னைக்கு சம்பளம். அதுக்கு அடுத்து வந்து கைதி 2 பண்றதா இருந்தாரு. ஸோ கைதி 2ல வந்து லோகேஷ் போய் சம்பளம் கேட்கிறாரு. எவ்வளவு சம்பளம் கேட்கிறாருன்னா 75 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறாரு. 75 கோடி ரூபாய் சம்பளம் அவர் கேட்டா, ஒரு கார்த்தி நடிக்கிற படத்துக்கு 75 ஒரு கோடி ரூபா ஒரு டைரக்டருக்கு சம்பளம் கொடுத்தா அது எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? கார்த்தி அவர் நல்ல நடிகர் தான், எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா கார்த்திக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கு. கார்த்தி ஒரு சூப்பர் ஸ்டார் கிடையாது. கார்த்தி வந்து ஒரு அஜித்தோ விஜயோ ரஜினியோ கமலோ கிடையாது. ஸோ அவருடைய மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் நீங்க படம் பண்ண முடியும். அந்த மார்க்கெட்டுக்குள்ள தான் உங்க பட்ஜெட் இருக்கணும். அந்த மார்க்கெட்டுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா தான், அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா தான் அவருக்கான வியாபாரத்தை பண்ண முடியும், அவருக்கான கலெக்ஷனை நீங்க எடுக்க முடியும். உங்களுக்கே 75 கோடி ரூபா ஒரு கார்த்தி படத்துல போய் நீங்க கேட்டீங்கன்னா இது எப்படி வந்து சரியா வரும்? இந்த வியாபாரம் எப்படி வந்து வெற்றி அடையும்? இந்த வியாபாரம் முழு தோல்வி அடையும். இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாங்கன்னா பெரிய நஷ்டமாகும். இதான் உண்மை. ஸோ இந்த புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்களுக்கு இல்ல, இந்த புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கிற நடிகர்களுக்கு இல்ல, இந்த புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு இல்ல. டெக்னீஷியன்ஸ் சொல்றது மியூசிக் டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருக்குமே இது இல்ல. இந்த புரிதல் இல்லாம படம் பண்ற வரைக்கும் தோல்விகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம இந்தியில இருந்து வர, பாலிவுட்ல இருந்து வர நடிகர்களை இங்க இருக்க டைரக்டர்ஸ்க்கு வச்சு கையால தெரியலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மளுடைய டைரக்டர்ஸ், நம்மளுடைய இசையமைப்பாளர்கள், நம்மளுடைய கேமராமேனு, நம்மளுடைய எடிட்டர்ஸ், நம்மளுடைய டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ், ஃபைட் கோரியோகிராஃபர்ஸ், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட் கொடுக்குற ஒரு இடம்னா தமிழ்நாடு தான். பெஸ்ட், அதாவது தி பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் யாருங்க இல்ல? இளையராஜா இல்லையா? நம்ம தமிழ்ல தான் இருக்காரு. எங்க இருக்காங்க? இந்த இந்தியன் சினிமால இளையராஜா மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க, ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு ஆளை காட்டுங்க. சரி, பாலச்சந்தர், பாரதி ராஜா, ஸ்ரீதர், மகேந்திரன், பாலு மகேந்திரா, அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குனர்களை நீங்க எங்கேயாவது காட்டுங்க. அதாவது வந்து
அழுத்தம் திருத்தமாக ஒரு கதையை வந்து அடித்து பிரமாதமாக சொல்லக்கூடிய ஒரு படம்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் இல்லையா, கதை வளம் இல்லையா, என்னதாங்க நம்மக்கிட்ட இருக்குது? எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து எதையுமே சரியாக பயன்படுத்திக்கிறோம். எல்லாமே இருந்தும் எதையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த தோல்வி வருது. அந்த ஓவர் கமர்ஷியலா மாறி போகுதா சார் இந்த நம்மளோட கோலிவுட் வந்து ஓவர் கமர்ஷியலா கலெக்ஷன் வரணும், மக்களை வந்து பார்க்கணும், அந்த மாதிரி மாறி போகுதுன்னு? கமர்ஷியலுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் தான் இருந்திருக்கு. கமர்ஷியலுங்கிறது எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் நடக்கிற இந்த ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து தப்பான ட்ரெண்டு, இதுதான் வருந்த தகுந்த ட்ரெண்டு. அதாவது ரஜினி நடித்த பாஷா ரஜினி மட்டுமே நடிச்சா ஓடிச்சு, ரஜினி நடித்த படையப்பா ரஜினி மட்டுமே நடிச்சா ஓடிச்சு, ரஜினி நடித்த முத்து ரஜினி நடிச்சா மட்டுமே ஓடிச்சு. இங்கெல்லாம் எங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இருந்தாங்க? ஸோ கமலஹாசன் நடித்த படங்கள், அதாவது வந்து நம்ம அபூர்வ சகோதரர்கள்லேருந்து அவ்வை சண்முகியிலிருந்து இன்னும் பல படங்கள் நம்ம உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க நடிச்சாலே ஓடிச்சு. இங்க எங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ் வந்தாங்க? ஸோ நீங்க புதுசா எதையோ ஒன்று பண்ண நினைக்கிறீங்க. வியாபாரங்கள் வந்து அதே லெவலில் தான் இருக்கு. இந்த வியாபாரங்கள் அப்படின்னா தமிழ் சினிமாவில் 7 ஏரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வெளி மாநிலங்கள் அப்படின்னா கேரளா, கர்நாடகா, அப்புறம் வந்து இப்போ பாலிவுட்ல கொடுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கொடுக்கலாம். ஸோ இந்த 4 மாநிலங்கள் தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சேட்டலைட் இருக்கு, ஒரு ஓடிடி இருக்கு, ஒரு ஆடியோ ரைட்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் என்னமா வியாபாரம் இருக்கு? இதுக்கப்புறம் என்ன வியாபாரம் இருக்கு? இதுதான் வியாபாரம். இந்த நிலத்துக்குள்ள தான் நீங்க விவசாயம் பண்ணணும் போது அந்த நிலத்துக்குள்ள தான் நீங்க விவசாயம் பண்ணணும். அதுக்குள்ள ஒன்று என்ன அறுவடை பண்ண முடியுமோ, அதுக்குள்ள என்ன சாகுபடி பண்ண முடியுமோ அதை தான் நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணணுமே தவிர, நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம வந்து வியாபாரமே இல்லாத ஒரு டெரிட்டரியை கொண்டு வந்து நீங்க வந்து என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கஷ்டம். இப்போ பாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைடரான பிஸ்னஸ், பயங்கர வைடரான பிஸ்னஸ், ஆந்திராவில் வைடரான பிஸ்னஸ். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஆமா, இந்த ரியாலிட்டியை அவங்க புரிஞ்சுக்கணும். வரும் அடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட படங்கள் எப்படி இருக்கு, அடுத்து பாலிவுட்ல இருந்தே யாராச்சும் நடிக்கிறாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.